வணக்கம். அதிரடியின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அதிகாலையில் இடம்பெற்ற கோர விபத்து, தாய் மற்றும் மகனின் உயிரை பறித்த சோகம். நண்பனின் மகளை துஷ்பிரயோகம் செய்த நபருக்கு நீதிமன்றம் வழங்கிய அதிர்ச்சி தரும் தண்டனை, வெளியான திடுக்கிடும் தகவல். தமிழர் தாயகங்களை ஆட்டிப்படைக்கும் போதைப் பொருள் பயன்பாடு, யாழில் மர்மமான முறையில் உயிரிழந்த இளைஞன், விசாரணையில் அம்பலமான அதிர்ச்சி தகவல். நடந்தது என்ன? பாதாள குழு வழக்கில் கைது செய்யப்பட்ட இசாரா செவ்வந்தியே இல்லையா? விசாரணை அதிகாரிகளுக்கு எழுந்துள்ள சந்தேகம். மேற்கொள்ளப்பட்டுள்ள விசேட ஆய்வு, வெளியான தகவல். யாழ்ப்பாணத்தை இலக்கு வைக்கும் மோசடி கும்பல், வெளிநாட்டு ஆசையால் பணத்தை இழக்கும் பலர், போலீசார் வழங்கிய அதிர்ச்சி தகவல். மக்களே அவதானம். போதைப்பொருள் கடத்துபவர்களுக்கு அதி உச்ச தண்டனை, அரசாங்கத்தின் புதிய நகர்வு, வெளியான தகவல். ஆசிரியர் வேலைக்கு காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். அரசாங்கத்தின் உடனடி நடவடிக்கை, எடுக்கப்பட்டுள்ள முக்கிய தீர்மானங்கள். முஸ்லிம் பெண்களின் ஆடை விவகாரம் தொடர்பில் முக்கிய கோரிக்கை ஒன்றை முன்வைத்த நாடாளுமன்ற உறுப்பினர், அரசாங்கத்திடம் விடுக்கப்பட்ட வேண்டுகோள். லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றங்களில் ஈடுபட்டவர்களுக்கு அனுர விதித்த விசாரணை விலை, தானாகவே குற்றங்களை ஒப்புக்கொண்டால் தண்டனைகள் குறையும், வெளியான தகவல். யுத்த காலத்தின் போது இந்தியா சென்ற இலங்கையர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். மீண்டும் தாயகம் திரும்பலாம், அரசாங்கமும் அளித்துள்ள ஒப்புதல். பல இடர்களுக்கு மத்தியிலும் சுற்றுலா பயணிகளின் சொர்க்க பூமியாக இலங்கை நாடு, நாட்டை பேரன்பு கொண்டு நேசிக்கும் வெளிநாட்டவர்கள், வெளியான இதுவரை வருகை தந்தோரின் வியக்க வைக்கும் எண்ணிக்கை. முன்னாள் அமைச்சர் ஒருவருக்கு திடீரென பறந்த குற்றப்பத்திரிகை, வெளிவரப்போகும் பழைய அரசியல் ஊழல்கள், அதிரடி காட்டும் சிஐடி. தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தம்புள்ள மகிகனை பிரதான வீதியில் தவணையாய பகுதியில் தனியார் பயணிகள் பேருந்து ஒன்று மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் 2 உயிரிழந்துள்ளனர். நேற்று அதிகாலை இடம்பெற்ற இந்த விபத்தில் 63 வயதுடைய தாயும் அவரது 43 வயதுடைய மகனும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை விபத்தில் உயிரிழந்தவரின் 1.5 வயதுடைய மகன் படுகாயமடைந்த நிலையில் புலனறுவை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பிறந்த நாள் விழா ஒன்றில் கலந்து கொண்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போதே இவர்கள் விபத்துக்குள்ளாகியுள்ளனர். கொழும்பிலிருந்து கல்முனை நோக்கி பயணித்து தனியார் பேருந்து தமணையாய பகுதியில் முன்னால் சென்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் திரும்ப முற்பட்ட போது அதன் மீது மோதியதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த விபத்து தொடர்பில் பேருந்து சாரதி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். நண்பரின் 11 வயது மகளை பாரதூரமான பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய நபருக்கு 40 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்து வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி A ஆனந்தராஜா தீர்ப்பளித்துள்ளார். 2015 மற்றும் 2016 ஆண்டுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் வவுனியா தரணிக்குளம் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. தாயினால் கைவிடப்பட்ட நிலையில் தந்தையின் பராமரிப்பில் இருந்த 11 வயது சிறுமியே இவ்வாறு பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார். சிறுமியின் தந்தையின் நண்பரான 36 வயதுடைய நபரே இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் குறித்த நபருக்கு எதிராக வவுனியா காவல்துறையினரால் 2016 ஆண்டு வவுனியா நீதவான் நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தொடர்பான நீண்டகால விசாரணைகளின் பின்னர் குற்றம் நிரூபிக்கப்பட்டதை அடுத்து சந்தேக நபருக்கு 40 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்து வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி A ஆனந்தராஜா தீர்ப்பளித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் அதிகளவான போதைப் பொருளை உட்கொண்ட இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கோப்பாய் தெற்கு பகுதியைச் சேர்ந்த கணேசலிங்கம் கஸ்மான் என்ற இளைஞரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த இளைஞர் நேற்றிரவு கோப்பாய் தெற்கு பகுதியில் உள்ள வாழைத்தோட்டம் ஒன்றுக்குள் மயக்கமுற்ற நிலையில் காணப்பட்டுள்ளார். இதனை அவதானித்து அவரது நண்பர்கள் உடனடியாக அவரை மீட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர். எனினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து மேற்கொள்ளப்பட்ட உடற்கூற்று பரிசோதனைகளின் அடிப்படையில் அதிகளவான போதைப் பொருள் பாவனை காரணமாகவே அவரது மரணம் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது.
சடலம் தொடர்பான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆர் ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார். இதேவேளை சம்பவம் தொடர்பான சாட்சியங்களை கோப்பாய் காவல்துறையினர் நெறிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதாள உலக குழுவின் தலைவர்களில் ஒருவரான கனிமுள்ள சஞ்சீவ படுகொலை வழக்கின் பிரதான சந்தேக நபராக கைது செய்யப்பட்டுள்ள இஷாரா செவ்வந்தி எதிர்வரும் 21ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். எனினும் கைது செய்யப்பட்டுள்ள பெண் உண்மையில் காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்த செவ்வந்தி தானா என்பது தொடர்பில் சந்தேகம் நிலவி வருகிறது. இதனால் சந்தேக நபரின் அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்காக அரசு ரசாயன பகுப்பாய்வாளர் முன்னிலையில் சிறப்பு முக அடையாள பரிசோதனையை நடத்துவதற்கு கொழும்பு குற்றப்பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்காக அனுமதியை கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றத்திடம் காவல்துறையினர் கோரியிருந்தனர். இந்த வழக்கு கொழும்பு மேலதிக நீதிவான் லியான் வருஷவித்தான முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது காவல்துறையினர் முன்வைத்து விடயங்களை பரிசீலித்த நீதிவான் சந்தேக நபரை எதிர்வரும் 21ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார். மேலும் அரசு ரசாயன பகுப்பாய்வாளர் முன்னிலையில் சந்தேக நபரை சிறப்பு முக அடையாள பரிசோதனைக்கு உட்படுத்தவும் நீதவான் அனுமதி வழங்கியுள்ளார். சுமார் 9 மாதங்களாக கொழும்பு குற்றப்பிரிவினரால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்த சந்தேக நபர் நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாடுகளுக்கு அனுப்புவதாக கூறி யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்களிடம் கடந்த சில வாரங்களுக்குள் 7,50,00,000 ரூபாய்க்கும் அதிகமான தொகை மோசடி செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. யாழ் மாவட்டத்தில் வெளிநாடுகளுக்கு அனுப்புவதாக கூறி பண மோசடியில் ஈடுபடும் சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. இந்நிலையில் கடந்த சில வாரங்களாக இவ்வாறான மோசடி சம்பவங்கள் சடுதியாக அதிகரித்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த மோசடிகளுடன் தொடர்புடைய 10க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் இதுவரை கிடைத்துள்ளதாகவும் அவற்றில் அதிகபட்சமாக ஒருவரிடமிருந்து 1.5 கோடி ரூபாய் வரையில் பணம் மோசடி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக வலைதளங்களில் வெளியிடப்படும் போலியான விளம்பரங்களை நம்பியே பெருமளவானோர் இவ்வாறு பணத்தை இழந்துள்ளதாக காவல்துறையினர் கூறுகின்றனர். கனடா, பிரித்தானியா உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு எவ்வித செலவுமின்றி அனுப்பி வைப்பதாக கூறியே இந்த போலியான விளம்பரங்கள் வெளியிடப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனை நம்பி குறித்த விளம்பரங்களில் உள்ள தொலைபேசி இலக்கங்களை தொடர்பு கொள்ளும் நபர்களிடம் முதலில் ஒரு குறிப்பிட்ட தொகையை வங்கிக் கணக்கில் வைப்பிலிட்டு காண்பிக்குமாறு மோசடிக்காரர்கள் கூறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னர் வங்கிக் கணக்கின் கடவுச்சொல் உள்ளிட்ட முக்கியமான தகவல்களை பெற்றுக்கொண்டு நள்ளிரவு 12 மணிக்கு பின்னர் அந்த கணக்குகளிலிருந்து பணத்தை மோசடியாக எடுத்துக் கொள்வதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். எனவே சமூக வலைதளங்களில் வெளியாகும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் மற்றும் வெளிநாடுகளுக்கு செல்லும் வாய்ப்புகள் தொடர்பான போலியான விளம்பரங்களை நம்பி பணத்தை இழக்காமல் பொதுமக்கள் மிகவும் அவதானமாக செயல்படுமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். குறிப்பாக வங்கிக் கணக்கு கடவுச்சொல், OTP மற்றும் பிற தனிப்பட்ட வங்கி தகவல்களை எந்த ஒரு நபரிடமும் வழங்க வேண்டாம் எனவும் காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர். போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடும் நபர்களுக்கு மரண தண்டனை வழங்குவது தொடர்பில் இதுவரை இறுதி முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடுவோருக்கு மரண தண்டனை வழங்குவது தொடர்பான முன்மொழிவு குறித்து அரசாங்கம் இதுவரை இறுதி முடிவையோ அல்லது இணக்கப்பாட்டையோ எட்டவில்லை என அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் சில தரப்பினரால் பல்வேறு முன்மொழிவுகள் மற்றும் யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாதாள உலக செயற்பாடுகள், போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்ட போது சில தரப்பினரால் இந்த யோசனை முன்வைக்கப்பட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். எனினும் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டோருக்கு மரண தண்டனை வழங்குவது தொடர்பில் எவ்வாறு நடவடிக்கை எடுப்பது என்பது குறித்து இதுவரை இறுதி முடிவோ அல்லது அரசாங்கத்தின் ஒருமித்த உடன்பாடோ எட்டப்படவில்லை எனவும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். எனவே தற்போது வெளியாகியுள்ள தகவல்கள் இறுதி தீர்மானமாக கருதப்படக்கூடாது எனவும் இது தொடர்பான மேலதிக கலந்துரையாடல்களின் பின்னரே ஒரு முடிவு எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார்.
நாட்டில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் வகையில் கணிதம் மற்றும் விஞ்ஞானம் உள்ளிட்ட முக்கிய பாடங்களுக்கான ஆசிரியர் நியமனங்களை விரைவுபடுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. பிரதமரும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான ஹரிணி அமரசூரிய தலைமையில் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற கல்வி தொடர்பான அமைச்சர் ஆலோசனை குழு கூட்டத்திலேயே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கமைய ஆசிரியர் பற்றாக்குறை அதிகமாக உள்ள பாடசாலைகள் மற்றும் பிரதேசங்களை உடனடியாக அடையாளம் கண்டு அங்குள்ள ஆசிரியர் வெற்றிடங்களை விரைவாக நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. அத்துடன் ஆசிரியர் இடமாற்று முறையை ஒழுங்குபடுத்துவது தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட கொள்கைகளுக்கு அமைவாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் ஆசிரியர் இடமாற்றங்களை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பாடசாலைகளை கஷ்டப்பிரதேசங்களாக வகைப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படும் அளவுகோல்களை மீளாய்வு செய்யவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கஷ்டப்பிரதேசங்களில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் கஷ்டப்பிரதேச கொடுப்பனவு முறைமையையும் மீளாய்வு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முஸ்லிம் பெண்களின் ஆடை விவகாரம் தொடர்பில் அரசாங்கம் உறுதியான தீர்மானம் ஒன்றை எடுக்க வேண்டும் என திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் தெரிவித்துள்ளார். கல்முனை வடக்கு வைத்தியசாலையில் முஸ்லிம் பெண் ஊழியர்களின் ஆடைக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடு தொடர்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். முஸ்லிம் பெண்களின் ஆடை விவகாரத்தில் சில அரசு உத்தியோகஸ்தர்கள் தேவையற்ற தலையீடுகளை மேற்கொள்வதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இவ்வாறான சம்பவங்கள் அடிக்கடி இடம்பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு சமயத்தினரதும் சமய மற்றும் கலாச்சார உரிமைகள் அரசியலமைப்பின் ஊடாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய இம்ரான் மஹ்ரூப், அரசியலமைப்பை மதித்து செயற்படுவது ஒவ்வொரு அரசு உத்தியோகஸ்தரதும் பொறுப்பு எனவும் குறிப்பிட்டுள்ளார். அரசியலமைப்பில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள உரிமைகளை மீறும் வகையில் செயல்படும் அரசு உத்தியோகஸ்தர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கான நடைமுறைகளை அரசாங்கம் உருவாக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சில அரசு உத்தியோகஸ்தர்களின் எவ்வாறான செயற்பாடுகள் சமூகங்களுக்கு இடையில் மீண்டும் முரண்பாடுகளையும் பிளவுகளையும் ஏற்படுத்தக்கூடும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். இவ்வாறான சம்பவங்கள் அரசாங்கத்தின் வளமான நாடு என்ற கொள்கையையும் கேள்விக்குறியாக்கும் என தெரிவித்துள்ள இம்ரான் மஹ்ரூப், முஸ்லிம் பெண்களின் ஆடை விவகாரத்தில் தொடர்ச்சியாக தேவையற்ற தலையீடுகள் இடம்பெறுவதை தடுக்க அரசாங்கம் உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகத்திற்கு புதிய அதிகாரங்களை வழங்கும் வகையில் சட்ட திருத்தம் ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுடன் தொடர்புடைய ஒருவர் குறித்த குற்றச்சாட்டு தொடர்பாக தமக்கு தெரிந்த அனைத்து உண்மைகளையும் முழுமையாக வெளிப்படுத்தினால் அவருக்கு எதிராக வழக்கு தொடராமல் இருப்பதற்கும் அல்லது ஏற்கனவே தொடரப்பட்ட வழக்குகளை மீளப் பெறுவதற்கும் பணிப்பாளர் நாயகத்திற்கு அதிகாரம் வழங்கப்பட உள்ளது. 2023 ஆண்டின் 9ஆம் இலக்கு ஊழல் தடுப்பு சட்டத்தை திருத்துவதற்காக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் பணிப்புரைக்கு அமைய வெளியிடப்பட்டுள்ள சட்டமூலத்திலேயே இந்த ஏற்பாடு உள்ளடக்கப்பட்டுள்ளது. முன்மொழியப்பட்டுள்ள திருத்தங்களின்படி இதுவரை மேல் நீதிமன்ற வழக்குகள் தொடர்பில் மட்டுமே காணப்பட்ட வழக்குகளை மீளப்பெறும் அதிகாரம் விரிவுபடுத்தப்பட உள்ளது. இதன் மூலம் நீதவான் நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குகளையும் மீளப் பெறுவதற்கு லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகத்திற்கு அதிகாரம் கிடைக்க உள்ளது. அத்துடன் ஊழல் மூலம் பெறப்பட்ட அல்லது ஊழல் நடவடிக்கைகளின் ஊடாக வேறு வழிகளில் மாற்றப்பட்ட சொத்துக்களின் மதிப்பை அறவிட்டுக் கொள்வதற்கான நடவடிக்கைகளும் இந்த சட்ட திருத்தத்தின் ஊடாக மேற்கொள்ளப்பட உள்ளன. மேலும் ஊழல் நடவடிக்கைகள் மூலம் பெறப்பட்ட பதவிகள், சலுகைகள், நன்மைகள் அல்லது ஏனைய லாபங்கள் குற்றவாளியாக நிரூபிக்கப்படும் நாளிலிருந்து சட்டவிரோதமானவையாக கருதப்பட வேண்டும் எனவும் திருத்தங்களில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக மாகாண அரசு சேவையில் பணியாற்றும் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளை நிரந்தர அல்லது தற்காலிக அடிப்படையில் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை ஆணைக்குழுவுடன் இணைத்துக் கொள்வதற்கான ஏற்பாடுகளும் முன்மொழியப்பட்டுள்ளன. இந்த சட்ட திருத்தங்கள் நடைமுறைக்கு வந்தால் லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பான விசாரணைகள், வழக்குகள் மற்றும் ஊழல் மூலம் பெறப்பட்ட சொத்துக்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளில் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மேலும் விரிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
யுத்த காலத்தில் முறையான ஆவணங்களின்றி இந்தியாவுக்கு சென்று அங்கு ஏதிலிகளாக பதிவு செய்யப்பட்டுள்ள இலங்கையர்கள் மீண்டும் தாயகம் திரும்புவதற்கு தேவையான குடிவரவு தடையகற்றல் வசதிகளை வழங்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சரால் சமர்ப்பிக்கப்பட்ட யோசனைக்கே அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. யுத்த காலத்தில் நாட்டில் நிலவிய சீரற்ற சூழ்நிலை காரணமாக அங்கீகரிக்கப்பட்ட துறைமுகங்களூடாக அல்லாமல் முறையான கடவுச்சீட்டுகளின்றி இந்தியாவுக்கு சென்று பல இலங்கையர்கள் அங்கு ஏதிலிகளாக பதிவு செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் ஏதிலிகளுக்கான உயர்ஸ்தானிகர் ஆலயமான UNHCR ஊடாக தன்னார்வ அடிப்படையில் மீண்டும் தாயகம் திரும்புவதற்கு எதிர்பார்ப்புடன் உள்ளனர். இந்நிலையில் சட்டமா அதிபரின் ஆலோசனைகளுக்கு அமைய இவர்களை மீண்டும் நாட்டுக்குள் அனுமதிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இதற்கமைய 2006ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதிக்கு முன்னர் முறையான ஆவணங்களின்றி இந்தியாவுக்கு சென்று அங்குள்ள இலங்கை தூதரகங்கள் ஊடாக இலங்கையர்கள் என அடையாளம் காணப்பட்ட நபர்களுக்கு அரசு புலனாய்வு துறையின் தடையகற்றல் அறிக்கை பெறப்பட உள்ளது. குறித்த நபர்கள் கொலை, தேச துரோகம் உள்ளிட்ட பாரதூரமான குற்றச்செயல்களில் ஈடுபடாதவர்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னரே அவர்களை நாட்டுக்குள் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தொடர்புடைய நபர்களுக்கு தற்காலிக பயண ஆவணங்கள் வழங்கப்பட்டு 1948ஆம் ஆண்டின் 20ஆம் இலக்க குடிவரவு மற்றும் குடியகழ்வு சட்டத்தின் கீழ் சட்ட நடவடிக்கைகள் எதுவும் எடுக்காமல் அங்கீகரிக்கப்பட்ட வழிகளூடாக இலங்கைக்குள் நுழைவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளது. மேலும் 2006ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் யுத்தம் நிறைவடைந்த 2009ஆம் ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியில் இந்தியாவுக்கு இடம்பெயர்ந்தவர்களுக்கும் அவர்களது அடையாளம் மற்றும் புலனாய்வுத்துறையின் தடையகற்றல் அறிக்கைகளின் அடிப்படையில் சட்ட நடவடிக்கைகள் இன்றி நாட்டுக்குள் நுழைவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட உள்ளது. எனினும் கொலை, தேச துரோகம் உள்ளிட்ட பாரதூரமான குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய நபர்கள் அடையாளம் காணப்பட்டால் அவர்கள் நாட்டுக்குள் நுழையும் துறைமுகம் அல்லது விமான நிலையத்திலேயே தடுத்து வைக்கப்பட்டு மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டின் ஜனவரி மாதம் முதல் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டிற்கு வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 14 லட்சத்தை கடந்துள்ளது. சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தரவுகளின்படி ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் மொத்தம் 14,08,620 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். இதேவேளை ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரையான 9 நாட்களில் மாத்திரம் 65,202 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் மாதத்தில் இதுவரை இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் அதிகளவானோர் இந்தியாவை சேர்ந்தவர்கள் ஆவர். அதன்படி இந்தியாவிலிருந்து 13,483 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். இரண்டாவது அதிகளவான சுற்றுலா பயணிகள் பிரித்தானியாவிலிருந்து வருகை தந்துள்ளதுடன் அவர்களின் எண்ணிக்கை 7,460 பதிவாகியுள்ளது. மூன்றாவது இடத்தில் பிரான்ஸ் காணப்படுவதுடன் அங்கிருந்து 5,388 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். இதேவேளை இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்தே இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். அதன்படி இந்தியாவிலிருந்து இதுவரை 3,51,713 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். அத்துடன் பிரித்தானியாவிலிருந்து 1,37,861 பேரும் சீனாவிலிருந்து 92,940 பேரும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. மேலும் இந்த ஆண்டில் இதுவரை அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தந்த மாதமாக பிப்ரவரி மாதம் பதிவாகியுள்ளது. அந்த மாதத்தில் மாத்திரம் 2,79,328 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது. முன்னாள் கடற்தொழில் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராஜித சேனரத்னவுக்கு எதிராக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை ஆணைக்குழுவினால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ராஜித சேனாரத்ன கடற்தொழில் அமைச்சராக பதவி வகித்த காலப்பகுதியில் கிரந்தி கடற்தொழில் துறைமுகத்தில் மணல் அகழும் பணியை கொரிய நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கியதன் மூலம் அரசாங்கத்திற்கு நட்டத்தை ஏற்படுத்தியதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. குறித்த நடவடிக்கையின் மூலம் அரசாங்கத்திற்கு ஏற்படுத்தப்பட்டதாக கூறப்படும் நட்டம் தொடர்பிலேயே லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவுக்கு எதிரான இந்த குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கு விசாரணைகள் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்பட உள்ளன. இத்துடன் அதிரடியின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திடுங்கள்.